இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா வந்துட்டியாப்பா? எங்கப்பா என் மருமக? அவளை கூட்டிட்டு வந்துட்டியா? அம்மா அவங்க வரலம்மா. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ற வருண்? இந்த கல்யாணம் நடக்காது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. இல்ல, என் மருமக அப்படி சொல்லிருக்க மாட்டா. அம்மா அவங்க என்கிட்ட தான் சொன்னாங்க. ஏன் என்னன்னு கேக்குறதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாங்க. பதட்டத்துல தண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்தா அவங்க அந்த இடத்துல ஆளை காணோமா. இல்ல, இது அவளா சொல்லிருக்க மாட்டா. அப்படி அவ சொல்லியிருந்தா அதுல ஒரு காரணம் இருக்கும். அவளுக்கு என்னமோ நடந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா. என்னாச்சத்த? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இந்த கல்யாணத்துலதான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம், பெருமை, கௌரவம் இது எல்லாமே இருக்கு. ஆனா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியலமா. அத்தை, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி தடங்கல்கள் வர்றது சகஜம்தான். இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. இல்லம்மா, இந்த தடங்கள் எல்லாம் அதுவா நடக்குதா இல்ல யாராவது வேணும்னு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அதாம்மா. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, தாலி செய்யும் போது கூட ஆசாரிக்கு இப்படி ஆனது இயற்கையா எனக்கு தோணல. உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்காது? அப்படியே அத்தை கவலைப்படுறீங்க? என் கவலையெல்லாம் இந்த தடங்களால கல்யாணம் நின்னுடக்கூடாதுங்கிறது தான். அத்தை, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, நான் தான் உங்க வீட்டு மருமகள். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. இப்படி சொன்னவ எப்படி வருண் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போவா? வெண்ணிலாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அந்த வார்த்தைய சொல்லிருக்கா. முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ, அவங்களே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போனாலும் அம்மா விட மாட்டாங்க போலயே. இப்ப என்ன பண்றது? நீ ரெடியாகுப்பா, வெண்ணிலா கண்டிப்பா வருவா. மா, இந்த கல்யாணம் நடக்கும். மா சொல்றேன்ல, போய் ரெடியாகு. சரிங்க.